வணக்கம் மாணவர்களே. மேல்நிலை முதலாம் ஆண்டு இயல் 7 வைய தலைமை கொள் என்ற இயலின் வாயிலாக நாம் இன்று காண இருக்கின்ற பாடப்பகுதி உரைநடை உலகம் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய காற்றில் கலந்த பேரோசை என்ற ஒரு கட்டுரை வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய உரைநடை பகுதியைத்தான் நாம் இன்று இந்த வலையொலியின் வாயிலாக காண இருக்கின்றோம் மாணவர்களே. அதாவது இந்த பாடப்பகுதியானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருப்பதைப் போலவே இந்த பாடத்தின் வாயிலாக பேச்சுக்கலை, அந்த ஒரு பேச்சுக்கலையின் வாயிலாக இந்த உலகில் தனக்கென தனி முத்திரைகள் படித்தவர்கள் வாயிலாக பல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய பாடப்பகுதியானது அந்த பேச்சுக்கலை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பகுதியை கட்டுரை வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதாவது பேச்சுக்கலையின் வாயிலாகத்தான் பேசி பேசி இந்த நாட்டையே ஆண்டவர்கள் பல பேர். அறிஞர் அண்ணா அவர்கள், அவருக்கு முன்னாடியாக பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், அவரை தொடர்ந்து வந்த கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள், அவரை போலவே மறைந்த பேராசிரியர் அன்பழகன் என்பவர்கள், இதை போலவே அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், சமகாலத்தில் வாழ்ந்தவராக இருந்தவர் தான் நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடியவர். படிப்பறிவில்லாத காமராசர் அவருடைய வாழ்நாள் காலத்திலும் வாழ்ந்தவராக இருக்கக்கூடிய ஜீவானந்தம் என்று சொல்லக்கூடிய ஜீவா அவர்களுடைய படைப்புகளை, அவருடைய பேச்சாற்றல் பற்றிய, அந்த பேச்சுக்கலை பற்றிய திறமைகள், அதை பற்றிய கொள்கையின் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு இந்த பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம் மாணவர்களை. வழக்கம் போல நம் பாடப்பகுதியை காணுகின்ற போது அந்த பாடத்துக்குரிய நூல் எழுதியவர் பற்றிய குறிப்பு, அந்த நூலினுடைய சிறப்பு பற்றிய தரவுகள், இவையெல்லாம் காண்பது வணக்கம். அதே போலவே தான் நாமும் இன்று அதையெல்லாம் பார்த்த பிறகு நுழைமுன் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியையும் உற்று பார்த்துவிட்டு நம்முடைய பாடத்துக்கு தொடர்ச்சியாக செல்லலாம் மாணவர்களே. பொதுவாக நம்முடைய பாடப்பகுதியானது மாணவர்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜீவா என்று சொல்லக்கூடிய ஜீவானந்தம் அவர்கள் பள்ளி படிப்பின் போதே அரசியல் சிந்தனையும் பொது உடைமை சிந்தனையையும் கொண்டவராய் திகழ்ந்தவர். சமூக நலனுக்கு அவர் ஆற்றிய தொன்று மகத்தானது என்று சொல்லலாம். சமூக நலனுக்கு அவர் ஆற்றிய தொண்டு அளப்பரியது. சமூகத்தின் நலனுக்காக தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை மேடையேறியே பேசி 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 கழித்தவர். கொள்கை பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்ட அவர் நம் நாட்டு மக்களின் தரத்தையும் அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு சாதாரண மனிதராக திகழாமல் அந்த பேச்சுக்களை திறன்பெற்ற மனிதராக இந்த உலகில் பேசுவதனால் அனைத்தையும் சாத்தியமாக்கி கொள்ள முடியும் என்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர். முடிந்த மட்டும் என்னை பயன்படுத்தி கொள், கைமாறு வேண்டாம், என்னை நீ பயன்படுத்தி கொள்வதே நீ எனக்கு தரும் கைமாறு என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர். அத்தகைய தேசத் தலைவர் ஜீவா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பதிய வைத்தல் வாயிலாக கருத்துக்களை தொகுத்து கட்டுரைக்கும் திறனை மாணவர்களும் ஆகிய நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த காற்றில் கலந்த பேரோசை என்று சொல்லக்கூடிய இந்த உரைநடை படத்தை உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. ஆக இவற்றின் அடிப்படையில் நம்முடைய இயலானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றை தொடர்ந்து நம்முடைய பாடப்பகுதியானதுக்கு நாம் செல்கின்ற போது அவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த
நூல் பற்றிய குறிப்பு, ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை நம்முடைய பாடத்தினுடைய தொடர் பகுதியாக இருக்கக்கூடிய இறுதி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பெட்டி செய்தியின் வாயிலாக அவற்றின் வாயிலாக பல தரவுகளை நாம் செய்து கொண்டு நம் பாடத்துக்கு நேராக செல்லலாம். மாணவர்களே, இங்கே பாடப்பகுதி பற்றிய கூடிய ஆசிரியர், அதே மாதிரி நூல் பற்றிய சிறப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாடப்பகுதியானது ஜீவா என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவானந்தம் என்று சொல்லக்கூடியவருடைய பேச்சுக்களின் வாயிலாக அவர் சாதித்து இன்றைக்கு ஒரு சிறந்த தேசத் தலைவராக வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கு காண இருக்கின்றோம். மாணவர்களே, ஆக இவருடைய பிறப்பு என்று பார்க்கின்ற போது 1907 ஆகஸ்ட் 21 பிறந்தவர். மறைந்த காலம் ஜனவரி 18 1963. இவருடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி அடுத்ததாக இருக்கக்கூடிய நாகர்கோயிலை அடுத்த பூதப்பாண்டி என்று சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவர். இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் சொரிமுத்து அப்படிங்கிறது. இப்படி வாழ்ந்த இவரே ஜீவாவினுடைய பொது வாழ்க்கையில் எத்தகைய தனித்திறமை கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் காண்கின்ற போனோமானால், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தியாகங்கள் பல புரிந்த பொது உடைமை தலைவராகவும், ஏறத்தாழ 10 ஆண்டுகள் சிறையில் கழித்தவராகவும், காந்தியவாதியாகவும், சுயமரியாதை இயக்க வீரராகவும், பொது உடைமை இயக்க தலைவராகவும், தமிழ் பற்றாளராகவும் இருந்து படிப்படியாக உயர்ந்தவர். தம்மை நாத்திகர் என்று சொல்லக்கூடிய வகையில் நாத்திகராக அறிவித்து கொண்டவர். இவ்வாறு பல திறமைவாதிகளாக, பல துறையில் வல்லுநராக, பன்முக துறையின் வாயிலாக அறிவை பெற்றவராக வாழ்ந்திருக்கிறார். இவர் கலை இலக்கிய உணர்வுள்ள ஜீவா என்று சொல்லக்கூடிய வகையில் பெரும் இலக்கியவாதியாகவும் பத்திரிகையாளராகவும் திகழ்ந்தவர். அந்த வகையில் குடியரசு, பகுத்தறிவு, புரட்சி, ஜனசக்தி, தாமரை என்று சொல்லக்கூடிய பல பத்திரிகைகளில் கவிதைகளையும் எழுதியவர். ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறவர். பாரதியின் பாதையை பின்பற்றி பாமரர்களை எழுச்சி பெறச் செய்த பாடல்கள் பலவற்றையும் பாடியவர். அதோடு சேர்ந்து வைக்கம் வீரராயிருக்கக்கூடியவருடைய கொள்கையின் அடிப்படையில் வைக்கம் சத்தியாகிரகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், சுசீந்திரம், தீண்டாமை ஒழிப்பு இயக்கம், சுயமரியாதை இயக்கம் போன்றவற்றில் பங்கேற்றவர். சிறையிலிருந்து பகத்சிங் தன் தந்தைக்கு எழுதிய நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை அதை படித்து பார்த்த ஜீவானந்தம் அவர்கள் நமக்கு கொடுப்பதற்காக தமிழில் மொழிபெயர்த்த சிறப்புக்குரியவர். 1952ஆம் ஆண்டு வண்ணாரப்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஜீவாவினுடைய இறுதிக்கால செயல்பாடுகளில் முதன்மையாக கருதத்தக்கது அவர் உருவாக்கிய கலை இலக்கிய பெருமன்றம் என்று நாம் கூற முடியும். அதாவது 1961 உருவாக்கியது. தம் கொள்கைகளை பரப்புவதற்காகவே ஜனசக்தி என்று சொல்லக்கூடிய நாளிதழையும் தொடங்கிய ஜீவா அவர்கள் தாமரை என்ற இலக்கிய இதழையும் 1959 தொடங்கியவர். அவற்றில் பொது உடைமை கொள்கைகளை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தமிழ் மனம் பரப்ப என்று பாராட்டி கவிதைகள் எழுதியவர். 1933 ஜீவா எழுதிய பெண் உரிமை கீதாஞ்சலி என்ற கவிதை நூல் வெளிவந்தது. இதுதான் ஜீவா அவர்கள் எழுதிய முதல் நூல் என்ற அடிப்படையில் சொல்லப்படக்கூடியது. இவற்றின் அடிப்படையில் ஜீவா அவர்கள் பல சாதனைகளை படைத்திருக்கிறார் என்று நாம் சொல்லலாம் மாணவர்களே. ஆனால் இவற்றை தொடர்ந்து நம்முடைய பாடத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர் பற்றிய குறிப்பின் பார்க்கின்ற போது சுந்தர ராமசாமி அவர்கள்.
இவர் 1931 மே மாதம் 30ஆம் தேதி அன்று நாகர்கோயிலில் பிறந்தவர். அக்டோபர் 14, 2005ஆம் ஆண்டு மறந்தவர். சுருக்கமாக இவரை சுறா என்றும் அழைப்பார்கள். இந்த மாதிரி வாழ்ந்த இவர் நவீன தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவராக மிகச் சிறந்தவராக வாழ்ந்திருக்கக்கூடியவர். இவர் ஒரு நாவலாசிரியராகவும் சிறுகதை எழுத்தாளராகவும் கவிஞராகவும் என்று சொல்லக்கூடிய பன்முக திறனை பெற்றிருந்தவராக இருந்தாலும் கூட தன்னுடைய பெயரை பசுவையா என்ற புனைப்பெயர்களாக மாற்றி அவற்றின் வாயிலாக கவிதை என்று சொல்லக்கூடியவரை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியிருக்கிறார். செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். நம்முடைய பாடப்பகுதியானது இக்கட்டுரை 1963ஆம் ஆண்டு தாமரை என்று சொல்லக்கூடிய இதழின் வாயிலாக ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளிவந்ததைத்தான் நமக்கு ஒரு சுருக்கமான அடிப்படையில் ஒரு கட்டுரை வடிவத்தில் கொடுக்கப்பட்டது தான் இந்த பாடப்பகுதி அமைந்திருக்கிறது மாணவர்களே. இதனைத் தொடர்ந்து செம்மீன் என்ற அடிப்படையில் தகழி சிவசங்கர பிள்ளை பற்றிய அடிப்படையிலும், தோட்டியின் மகன், தொலைவில் இருக்கும் கவிதைகள் ஆகிய நூல்களை செம்மீன் என்பதை தகழி சிவசங்கர பிள்ளை எழுதினதை அப்படியே தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. கானா சுப்பிரமணியம், சீசு செல்லப்பா, கிருஷ்ணன் நம்பி, ஜீவா, பிரமிழ், ஜி நாகராஜன், தி ஜானகிராமன், கு அழகிரிசாமி ஆகியோரை பற்றி அவர் எழுதிய நினைவு ஓடைகள் முக்கியமாக குறிப்பிட வேண்டியவை. அன்றைய எழுத்தாளர்களை பற்றியதொரு மெல்லிய சித்திரத்தை அவை வழங்குகின்ற என்ற சிறப்புக்குரிய வகையில் இந்த 1963இல் தாமரை என்ற இதழின் வாயிலாக ஜீவா பற்றிய சிறப்பு மலரை வெளியானது. அவற்றின் வாயிலாகத்தான் நாம் இன்று இந்த பாடப்பகுதியை காண இருக்கின்ற மாணவர்களே. பொதுவாக நம்முடைய பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய ஆசிரியரினுடைய இந்த ஜீவா அவர்களுடைய தனித்திறமை என்ன என்று காண்கின்ற போது நாம் நுழையும் முன் பகுதியில் இருக்கக்கூடிய சில செய்திகளை தெரிந்து கொண்டு அவற்றின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பாடங்களை காணலாம் மாணவர்களே. நுழையும் முன் பகுதியில் என்ன சிறப்பு செய்தி? ஒரு முறை திருவாங்கூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்ட துன்பத்தை துடைப்பதற்காக பள்ளி மாணவர்கள் குழுக்கள் அமைத்து அதற்கு உதவி செய்வதற்காக செயல்பட்டார்கள். ஒரு குழுவினர் நாஞ்சில் நாட்டின் வடக்கு பகுதியில் தோவாளை என்ற இடத்திற்கு சென்று பணியை மேற்கொண்டது. அங்கிருந்த கிராம மக்களிடம் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பேசி நிதியை திரட்டினார்கள். அந்த குழுவிற்கு அந்த ஒரு நாஞ்சில் நாட்டினுடைய வடக்கு பகுதி தோவாளைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சென்ற அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தவர் ஜீவா. ஆனால் அப்போது அவர் பள்ளி இறுதி படிப்பு படித்து கொண்டிருந்தார். அதனுடைய தொடர்பணியாகத்தான் அரசியல் சிந்தனைகள், பொது உடைமை சிந்தனைகள் கூர்வாளாய் மெருகேற்றி கொண்ட ஜீவா சமூக நலனுக்காக தம்மை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய பாடப்பகுதியில் அவர் என்னென்ன அளப்பரிய சாதனைகள் அந்த பேச்சுக்களின் வாயிலாகவே படைத்திருக்கிறார். அவற்றின் அடிப்படையில் அவருடைய மறைவை ஒட்டி இந்த அமைப்பு பாடப்பகுதியானது இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய மறைவு என்பது, அதாவது இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தியை கேட்கின்ற போது அதை எவ்வாறு மக்களானவர்கள் பிரசங்கம் செய்கின்றார்கள், எடுத்துரைக்கின்றார்கள், அதை எவ்வாறு அவர்கள் மனதில் நினைவு படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கொண்டுதான் நம்முடைய பாடப்பகுதியானது தொடங்குகின்றது மாணவர்களே. இதன் அடிப்படையில் முதலில் நண்பர் ஒருவரிடம்
ஜீவா மறைந்து விட்டார் என்றார். சுந்தர ராமசாமி அவர்களுடைய கற்றின் அடிப்படையில் அவரே சொல்கிறாரு, ஜீவா மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பரிடம் சொன்னார். 1963 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நான் முன்னரே குறிப்பிட்டிருந்தேன். நண்பகல் வேலை, உச்சி வேலை பொழுது. இது செய்தி தான். ஆனால் இந்த செய்தி தபால் நிலையத்துக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. என்னவென்று ஜீவான்னு சொல்லக்கூடிய ஜீவானந்தம் மறைந்து விட்டார் என்ற செய்தியை தன்னுடைய நண்பர் ஒருவரிடம் எடுத்து கூறினார். நேரம் நண்பகல். ஆனால் இந்த செய்தி தபால் நிலையத்துக்கு வந்து சேருவதற்கு 1 மணி நிலையத்துக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆயிருக்கவில்லை. உடனே அந்த நண்பர் ஆ என்று கூவி ஸ்தம்பித்தது. நின்ற நண்பர் 2 நிமிடங்களுக்கு பிறகு கன நேரம் அந்த 2 நிமிடத்தில் சிந்தித்த அந்த நண்பர் கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதா என்று கேட்டார். பார்த்தீர்களா மாணவர்களே, ஜீவா மறைந்து விட்டார் என்று கூறினார். ஆனாலும் அது தபால் நிலையத்திற்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகவில்லை. அந்த செய்தியை கேட்ட அந்த நண்பர் வியப்புக்குரிய அடிப்படையில் சிந்தித்து பார்த்து 2 நிமிடங்களுக்கு பிறகு எவ்வாறு இறந்தார் என்றால் கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதா என்று கேட்டார். உடனே ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என கேட்க எண்ணியவன் போல தெரியாது என்று சொல்லோடு நிறுத்தி கொண்டேன். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என கேட்க எண்ணியவன் நான் எனக்கு தெரியாது என்ற சொல்லோடு நான் நிறுத்தி கொண்டேன். இதைத் தொடர்ந்து அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு மற்றொரு நண்பரிடம் நான் போய் ஜீவா மறைந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய இதே செய்தியை அவரிடம் கூறிய போது அவரிடமிருந்தும் அதே கேள்வி பிறந்தது. என்ன ஒரு கேள்வி? கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதா அவர் மறைந்தார் என்று தான் முன்னர் கூறிய நண்பரினுடைய கருத்தைப் போலவே இந்த 2வது நண்பரும் அதே பாணியில் கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதா மறைந்தார் என்ற அடிப்படையில் பதில் உரைத்தார். எதிர்வினையை கேட்டார். அதை கேட்டது எனக்கு அதிர்ச்சி அளித்தது. இருவரது வாயிலிருந்தும் ஒரே கேள்வி புறப்பட்டதை தற்செயலான காரியம் என எண்ணிவிட முடியாது, மறந்து விடுவதும் முடியாது. அவ்வளவு ஒரு சுலபமான காரியம் அல்ல. ஏனெனில் மறைந்திருக்கிறவர் யார் என்றால் ஜீவான் சொல்லக்கூடிய ஜீவானந்தம் என்று சொல்லக்கூடிய அவர் சாதாரண மனிதராக வாழ்ந்து சென்றிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அவர் மேடை பேச்சுகளிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் பெரிதும் கழித்து தன்னுடைய பேச்சுக்களின் வாயிலாக உலகை கட்டிக்கொண்டு பல சாதனைகளை படைத்தவர். அதனால தான் அவர் இருவர்களுடைய கருத்துக்களானது தற்செயலான ஒரு காரியம் என்று எண்ணியும் மறந்து விடுவதும் முடியாத ஒரு எளிய காரியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் அவ்வாறு எண்ணவில்லை, அவர்கள் எண்ணியது போலே நான் எண்ணியவில்லை, அதற்கு காரணமும் எனக்கு உண்டு என்று கூறினார். இப்படியாக நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜீவானந்தம் சொல்லக்கூடிய ஜீவா அவருடைய மறைவு செய்தியை பற்றி கேட்கின்ற போது ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வாறு அந்த மனிதனுடைய நினைவுகள் மனதிற்குள் பதிந்திருக்கின்றது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது மாணவர்களே. இதனைத் தொடர்ந்து மேடையில் வாழ்ந்த மனிதர். நண்பர்களை பொறுத்தவரையில் ஜனப்பிரளயத்தின் அதாவது மக்கள் கூட்டத்தின் முன்னால் நின்று சங்கநாதம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போதே அண்டம் முட்டை எழுந்து உலகம் முழுவதும், அண்டம் என்று சொல்கின்ற போது உலகம் முழுவதும் எழுந்து 4 திசைகளிலும் அலையலையாய் பரவுகின்ற அந்த பேர் ஓசையில் அவர் கலந்து விடுவதை ஜீவானுடைய முத்திரை கொண்ட மரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
ஏன்னா தடி எடுத்தவன் தடியால் சாவான், கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் அப்படின்றலாம் சொலவடிகள் மக்களுடைய வாழ்வில் இடம் முக்கியமானதாக இடம்பெறுகிறது அல்லவா. அது போலவே தான் இங்கே இடம்பெற்றிருக்கிற மாமனிதர் யார் என்றால் மேடையிலே தன்னுடைய வாழ்நாள் பகுதி முழுமையாக கழித்தவர் பெரும்பகுதி. அதனால தான் மக்களின் முன்னால், மக்கள் கூட்டத்திற்கு முன்னால் நின்று தன்னுடைய சங்க நாதத்தை எழுப்பி கொண்டிருக்கும் போதே அவர் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? அலை அலையாய் தன்னுடைய பேச்சானது 4 திசைகளினுடைய மூளை முடுக்குகளில் அந்த அலையோடு அலையாக கலந்து, காற்றோடு காற்றாய் கலந்து பேரோசையில் அவர் கலந்து விடுவதே அவருக்கான சிறந்த முத்திரையாக இருக்க வேண்டும் மரணத்தினுடைய அமைப்பு என்று கூறுகிறது. அப்போதுதான் நாடகத்தின் இறுதி காட்சியானது, ஒரு நாடகத்தினுடைய இறுதி காட்சியானது முந்தைய காட்சிகளுடன் பொருந்தி அமையும் போல, ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நாடகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி பகுதியை நாம் எடுத்து காட்டுகின்ற போது, முடிவுரையாக காட்டுகின்ற போது அவற்றினுடைய முந்தைய காட்சிகளோடு என்ன ஆகும் அப்படின்னா பொருந்தி அமையும், பொருத்தமாக அமைந்திருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரியாக மேடையில் வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த இடத்தில்தானே மறைந்திருக்க வேண்டும், இவ்வாறு எண்ணுகிறது என்னுடைய பேதை மனசு. அந்த 2 நண்பர்களுடைய கருத்துகள் கேட்டுகின்ற போது மேடையில் பேசி கொண்டிருக்கும் போதேவா என்று கேட்டார். ஆனால் இவருடைய மனதில் தோன்றிய எண்ணம் என்னவென்று தோன்றியது, ஒரு நாடகத்தினுடைய இறுதி காட்சி எவ்வாறு அந்த இறுதி காட்சியினுடைய தொடர்ச்சி பகுதிகளானது முந்தைய காட்சிகள், அதற்கு முந்தைய காட்சிகள், அதற்கு முந்தைய காட்சிகளாக இருக்கக்கூடிய ஆரம்பம் முதல் இருக்கக்கூடிய தொடர் காட்சிகளுடன் பொருத்தமாக அமைந்திருக்கிறதோ, அதே போலவே தான் மேடையில் வாழ்ந்த மனிதன் தான் வாழ்ந்த இடத்தில் தானே மறைந்திருக்கவும் வேண்டும், இவ்வாறு எண்ணுகிறது என்னுடைய பேதை மனசு. என்னுடைய அறியாமையாக இருக்கக்கூடிய குணமானது அதை நினைத்து பார்க்கின்றது என்று நம்முடைய பாடாசிரியர் அதை சொல்லுகிறார். ஜீவா என்ற தொண்டன் தமது இறுதி மூச்சு நிற்பது வரையிலும் கர்ஜித்து கொண்டுதான் இருந்திருப்பான் என்பதில் இவர்களுக்கு எத்தனையை நம்பிக்கை. எனவேதான் மூச்சு நின்று விட்டது என்று நான் சொன்னபோது பேச்சு நின்ற போதா என திருப்பி கேட்கிறார்கள். மூச்சு நின்று விட்டது என்று நான் கேட்கின்ற போது பேச்சு நின்ற போதா என்று என்னையவே திருப்பி கேட்கிறார்கள். எத்தனை அர்த்த புஷ்டியான கேள்வி! ஆக ஜீவா அவர்கள் தமது அரிய சேவையால் சர்வசாதாரண உள்ளங்களில் கூட எழுப்பியிருக்க முடியும் என்பதை இந்த சித்திரம்தான் எத்தனை ஜீவக்கலையுடன் காட்சி தருகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னாக்க, அறிஞர் அண்ணாவுடைய பேச்சுக்கலையால் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அரங்கேறினார். அதனைத் தொடர்ந்து கலைஞருடைய தன்னுடைய பேச்சுக்கலையால், அதாவது சொல்ல வேண்டிய கருத்தை சுருக்கமாக சொல்லணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி அறிஞர் அண்ணா பார்த்திங்கன்னா மக்களை சந்திக்கின்றதுக்காக வருகின்ற போது மக்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்களாம். ஆனாலும் அவர் வருவதற்கு நேரம் என்பது என்னாட்டு கழிந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அவர் வந்தது காலதாகம் ஆகிப்போச்சு. மக்களுடைய கண்களெல்லாம் தூக்கமெல்லாம் வந்துருச்சு, பசியும் எடுத்துருச்சு. ஆனாலும் வந்து சேர்ந்த பிறகாவது தன்னுடைய கொள்கைகளை, கருத்துக்களை பரப்பணுங்கிறதுக்காக அவர் பயன்படுத்தின சொற்கள், மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்களை தழுவதோ நித்திரை, அவரால் மறவாது இடுவீர் முத்திரைன்னு சொல்லி தன்னுடைய கட்சியின் சார்ந்த அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களுக்கான கொள்கைகளையும் எடுத்துரைத்து உணர்வை ஊட்டி அன்றைக்கு முதலமைச்சராக அமைந்தார். அதை போலவே தொடர்ந்து கலைஞர் அவர்கள் என் உயிரினும் மேலான மக்களை, உடன்பிறப்புகளை என்று சொல்லி அறிமுகம் செய்கின்ற போது தன்னுடைய காந்த குரலால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் மக்களை ஈர்த்து தமிழ்நாட்டை ஆண்டு சென்றிருக்கிறார்கள். இதை போலவே தான் இன்றைக்கும் சில பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் பார்க்கின்ற போது தனக்கு மாணவர்களுக்கான பாடத்தை போதிப்பது என்ற கொள்கையில் வாழ்ந்தவர் தான் மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான எழுச்சி உரை ஊற்றுவது செல்கின்ற போதே
அங்கே மேடையில் மரணித்தார் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர்கள் போன்றவர்கள் நிறைய பேர் தன்னுடைய பேச்சுக்களின் வாயிலாக வாழ்ந்து சாதனை படைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் இங்கே இந்த பாடப்பகுதியினுடைய சிறப்பு அம்சம் அமைஞ்சிருக்கிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து நெஞ்சோடு வளர்ந்த கனவு என்ற தலைப்பின் வாயிலாக அடுத்து என்ன பகுதி? ஜீவா தமக்கென ஒரு தத்துவத்தை அனுபவித்து கொண்டவர் அல்ல, உருவாக்கி கொண்டவர் அல்ல. அவர் தான் நம்பிய தத்துவத்தை அச்சில் உயிரிழந்து கிடக்கும் அதன் சித்தாந்தங்களை இருக்கக்கூடிய கருத்துக்களை, சித்தாந்தமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை தனது அரிய திறமையாலும் கலை நோக்கத்தாலும் கற்பனையாலும் உயிர் பெறச் செய்து மனிதன் முன் படைத்தவர் என்று சொல்லலாம். பார்த்தீர்களா மாணவர்களே, தன்னுடைய நெஞ்சோடு வளர்ந்த கனவு என்ற அடிப்படையில் ஜீவா தனக்குன்னு ஒரு தத்துவத்தை அவர் ஏற்படுத்தி கொள்ளவே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார்? தான் நம்பிய அந்த தத்துவமாக இருக்கக்கூடிய கொள்கைகளை, அதாவது புத்தகத்தில் அச்சு எழுத்துக்களாக அச்சு பிரதிகளாக இடம்பெற்றக்கூடிய உயிரிழந்து கிடக்கூடிய அந்த சித்தாந்தமான கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய அறிவு திறமையால், அரிய பெரிய திறமைகளால், சிறந்த கலைன்னு சொல்லக்கூடிய பேச்சுக்கலை நோக்கத்தின் அடிப்படையிலும் தன்னுடைய மனதால் உருவாகக்கூடிய கற்பனை ஆற்றல் வாயிலாகவும் உயிர்பெறச் செய்து மனிதன் முன் கொண்டு போய் சேர்த்த ஆற்றல் உரியவர் என்று சொல்லலாம். இதன் அடிப்படையில் மின்சக்திக்கே, மின்சாரத்திற்கே ஒளி உருவம் கொடுத்தவர் என்று இவரை நாம் சொல்லலாம். அதாவது அந்த மின்சாரம் என்பதை நாம் பொத்தானை அழுப்புகின்ற போது உடனே வெளிச்சம் வருகிறது அல்லவா? அதே போலவே அந்த அச்சில் பிரதிகள் அடிப்படையில் புத்தகங்களில் ஒளியிழந்து கிடந்த உயிரிழந்து கிடந்த அந்த எழுத்துக்களாக இருக்கக்கூடிய சித்தாந்தமாய் கருத்துக்களை எல்லாம் ஒரு மக்கள் முன் சேர்க்கிறதுக்கு ஒரு ஒளி உருவத்தை கொடுத்தவராக வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இவற்றை தொடர்ந்து அவருடைய வாழ்வை அதன் மையமான போக்கை எண்ணி பார்க்கையில் ஒரு கனவு சிறு பிராயத்திலிருந்தே, அப்படின்னா சிறு வயதிலிருந்தே அந்த இங்கே காட்டப்பட்டிருக்கிற இந்த உருவமானது தான், இந்த உருவப்படமானது தான் நம்முடைய பாடப்பகுதியை சார்ந்த ஜீவானந்தம் சொல்லக்கூடிய ஜீவாவருடைய உருவம். இவர் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய நெஞ்சோடு வளர்ந்த ஒரு கனவை உருவாக்கியிருப்பார் போல் தெரிகிறது. அவருக்கு இருந்திருக்கத்தான் வேண்டும் என்றும் தோணுகிறது இத்தகைய ஆற்றல் கொண்டவரை பார்க்கின்ற போது. எவ்வாறு எனில், மனித வெள்ளத்தினா மக்களுடைய கூட்டத்தை அவர்களில் ஒருவனாய் முன் நின்று தலைமை தாங்கி இட்டு சென்று அதை உன்னதமான ஓர் எதிர்காலத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதே அவரது கொள்கை. பார்த்தீர்களா? ஏனென்றால் இன்றைக்கு மூளைக்கு மூளை தான் தலைவர், நானும் தலைவர் என்று பல பேர், 100 பேர், ஒரு 50 பேரை கூட்டமாக அமைத்து கொண்டு தன்னை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய பாடப்பகுதியைச் சேர்ந்த ஜீவானந்தம் அவர்கள் மனித வெள்ளத்தையே அவர்களில் ஒருவனாக இருந்து, அவர்களில் மனித வெள்ளத்தில், அதாவது மக்களுடைய கூட்டத்தில், மக்கள் சொல்லக்கூடிய இனத்திற்குள் அவர்களில் ஒருவனாய் முன்னின்று தலைமை தாங்கி அவர்களை வழிநடத்தி சென்று அதி உன்னதமான ஒரு எதிர்காலத்தை அவர்கள் எல்லாரும் அடைய வேண்டும் என்பதன் அடிப்படையில் அவர்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்பதே தான் அவருக்குரிய மனதிற்குள் நெஞ்சோடு வளர்ந்த ஒரு கனவு என்பதை நம்மால் உணர முடிகிறது மாணவர்களே. இதன் அடிப்படையில் அவர் நெஞ்சோடு வளர்ந்த கனவின் அடிப்படையில் பிறகுதான் அவர் சிறுவயதிலிருந்தே தனக்கான லட்சியத்தை உருவாக்கி கொண்டு வாழ்ந்திருக்கார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது மாணவர்களே. அடுத்ததாக இதைத் தொடர்ந்து கொள்கையும் நம்பிக்கையும், ஜீவானந்தம் அவர்களினுடைய கொள்கையும் நம்பிக்கையும் எத்தகையது என்பதை காணலாம். மனித சிந்தனையே, மனிதர்களுடைய சிந்தனையை பார்த்து அவரை கேள்வி கேட்கிறார். அவருடைய மனதின் அடிப்படையில், கற்பனைக்கும் எட்டாத பேர் ஆற்றலே, நீ சிந்தித்தவற்றில் சிலவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை மட்டும் கூறு. அதை நான் என்ன செய்வேன் என்றால் 8 திசைகளிலும் பரப்பி மனித ஜாதியை நீ என்ன சொன்ன இடத்திற்கு எங்கே வர வேண்டுமோ அந்த இடத்திற்கு அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி, மனித சிந்தனையின் கற்பனையின் அடிப்படையில் எட்டாத பேராற்றல் கொண்ட
அந்த சிந்தனைக்கு அவரே கேட்டுக்கொண்டார். அத்தகைய கொள்கையின் அடிப்படை, நம்பிக்கையின் அடிப்படை அவர் வாழ்ந்திருக்கிறார். எவ்வாறு அப்படின்னு நீ சந்தேகப்பட வேண்டாம் சிந்தனையே, நான் செய்து காட்டுகின்றேன். எவ்வாறு என்னை நீ பயன்படுத்தி கொண்டால்தான், முடிந்த மட்டும் என்னை பயன்படுத்தி கொள். கைமாறு என்பது எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு கைமாறு என்றால் எது என்றால், என்னை நீ பயன்படுத்தி கொள்வதே நீ எனக்கு தருகின்ற கைமாறு, வேறு எதுவும் அல்ல. இதுவே அவருடைய பிரார்த்தனையாக இருந்தது போல. இந்த அடிப்படையான மனோபாவத்தில் இருந்து பிறந்ததுதான் அவருடைய கொள்கை, அவருடைய நம்பிக்கை. ஆக ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதருக்கு, அந்த பேச்சாளருக்கு கொள்கையும் நம்பிக்கையும் எங்கிருந்து பிறந்தது என்று பார்க்கின்ற போது, எனக்கு முடிந்த வரையிலும் என்னை நீ பயன்படுத்தி கொள், எனக்கு நீ கைமாறு என்பதை தர வேண்டாம். அப்படியும் ஒருவேளை நீ என்னைக்கு கைமாறு தருவாயானால் அது என்னவென்றால், நீ என்னை பயன்படுத்தி கொள்வதே எனக்கு தருகின்ற கைமாறு என்று அவருடைய பிரார்த்தனையின் அடிப்படை வாழ்ந்திருக்கிறார் போல. இவற்றின் அடிப்படையில் தான் அவருக்கு உயர்ந்த கொள்கையும் உயர்ந்த நம்பிக்கையும் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் மாணவர்களே. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களானவர்கள் தனக்கெனும் கொள்கையும் இல்லாமல் நம்பிக்கையும் இல்லாமல் தனக்கான சந்ததிகள் அடிப்படையிலும் செல்வங்களையும் பொருட்களையும் பெருக்கிக் கொள்ளும் அடிப்படையிலே தன்னை சிறந்த கொள்கைவாதியாக, நம்பிக்கை உடையவராக அறிமுகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் புறந்தள்ளிவிட்டு சிறந்த கொள்கையும் நம்பிக்கையும் தனக்குள்ளே உருவாக்கி கொண்டு வாழ்ந்தவர் என்றால் நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியை நாம் குறிப்பிடலாம் மாணவர்களே. அப்படிப்பட்ட ஜீவானந்தம் அவர்களினுடைய பேச்சு நடை என்பதை எப்படி இருக்கின்றது என்று காட்டோமானால், பேச்சு கலை அவர் பெற்ற வரம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பேச்சு கலை என்பதை அவர் பெற்ற வரம் தான் என்று நாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் இருப்பது போல் இவருக்கு பேச்சுக்கலை என்பதை தான் பெற்ற வரம் என்று சொல்லலாம் போல. அதோடு அவர் பேசுகையில் வெளிப்படுகின்ற உத்திகள், அவர் பேச்சை அமைக்கின்ற அந்த அழகு வெகு நூதனமாகவும் நளினமாகவும் இருக்கும். இவருடைய பேச்சு நடை என்பது எத்தகைய அமைப்பு கொண்டதாக இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்யப்பட்டுகிறது. பேச்சுக்கலை என்பது ஜீவானந்தம் அவர்கள் தான் பெற்ற வரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் பேசுகின்ற போது உத்திகள், அந்த பேச்சை அமைக்கின்ற அழகு, அதனை வெளிப்படுத்துகின்ற நூதனம், நளினம் அனைத்தும் என்னவாக இருக்கிறது, அமைந்ததாக இருக்கின்றது என்பதை சொல்லப்படுகிறது. பேச்சுக்கலையை விளக்கும் பாட புத்தகங்கள் எத்தனையோ விதிகள் கூறும். ஏனென்றால் இன்றைக்கு பேச்சுக்கலையின் அடிப்படையில் பேச்சாளர்களாக வரக்கூடியவர்கள் தாம் பேசிய கருத்துக்களை கட்டுரைகளாக மாற்றி நூலகங்களாக வெளியிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த வரிசைப்படி பார்க்கின்ற போது பேச்சுக்கலை என்ற அடிப்படையில் பல எழுத்தாளர்கள் புத்தகங்களையும் நூல்களையும் வெளிச்செல்கிறார்கள். ஆனால் அந்த அடிப்படையில் பேச்சுக்கலையை விளக்கும் பாடப்புத்தகங்கள் எத்தனையோ விதிகள் கூறுகின்றன என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஜீவா அவர்கள் அவற்றை காலடியில் போட்டு மிதித்தவர் என்று சொல்லலாம். ஏனெனில் இவர் அந்த புத்தகங்கள் வாயிலாக படித்து அவற்றின் வாயிலாக கூடிய விதிகளை தெரிந்து அவற்றை வெளிப்படுத்தக்கூடிய இரவல் பாணியாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர் அவர் பாணியாக இவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் கொண்டது என்னவென்றால் கற்று அறிந்ததாகவும் இல்லை. ஆக புத்தகங்கள் வாயிலாக மற்றவர்களிடமிருந்து இரவலாக கற்றதோ இரவலாக பெற்றதோ இவருடைய பேச்சுக்கலை அல்ல என்பதை இங்கே எடுத்துக்காட்டுகிறது. இதன் அடிப்படையில் நம் நாட்டு மக்களின் தரத்தையும் அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் விஷயத்தை கலைநோக்கோடு அணுகி கற்பனையும் கலந்து நாளடைவில் வெற்றிகரமாக அமைத்து கொண்ட பேச்சு பாணிதான் இங்கே இருக்கக்கூடிய ஜீவானந்தம் சொல்லக்கூடிய ஜீவா அவர்களுடைய பேச்சு நடை என்று சொல்லக்கூடிய பேச்சு பாணியை நாம் என்று சொல்லலாம். எவ்வாறு புத்தகங்களில் படித்ததோ மற்றவரிடம் கற்றதோ கேட்டதோ கிடையாது. என்னவா இருந்தது என்றால் இவருடையது பேச்சு நடை நம் நாட்டு மக்களின் தரத்தையும் அனுபவ அறிவையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும்
நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் அந்த விஷயத்தை கலைநயத்தோடும் அணுகி கற்பனையோடு கலந்து நாளளவில் வெற்றிகரமாக அமைத்து கொண்ட பேச்சு பாணியை கொண்டவராக வாழ்ந்தவர்தான் இவர். இதைத் தொடர்ந்து அவர் நிற்காம, உழுது விளைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் என்பது ஒவ்வொரு விவசாயிகளுடைய கொள்கைகளைப் போலவே ஜீவானந்தத்துக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. அதாவது உழுது விதைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் என்பதில் ஜீவாவுக்கும் நிர்பந்தம், ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இந்த தேசத்தில் பேச்சு அதற்குரிய பயனை தர வேண்டும் என்றால் அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் அவருக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. ஆக தாம் உழுதக்கூடிய அந்த செயலானது சரியான ஒரு அறுவடை பலனை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான இருக்கக்கூடிய பேச்சுத்தன்மையும் வழிமுறைகளையும் அவருக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. அதை உணர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த பத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மாணவர்கள். அது எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 கைப்பிடி விஷயம் அப்படிங்கிற தலைப்பில் விஷயத்தை வண்டியாய் குவித்து சின்ன சின்ன மூளைகளை குழப்பி வாதனைக்கு உள்ளாக்குவது பல பிரசங்கிகளாக பேச்சாளர்களுக்கு பொழுதுபோக்குகளாக இருக்கின்றது. ஏன்னா சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாமல் அது சம்மந்தமாக இருக்கிறதும் சம்மந்தப்படாமல் இருக்கிறது மாதிரியும் பல வகையான செய்திகளையும் கருத்துக்களையும் அள்ளி வீசுறேன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வண்டியாக அடுத்து சொல்லி பார்த்தோம்னா கேட்கின்ற மாணவர் அந்த மக்களினுடைய சின்ன மூளை என்ன செஞ்சிடும், குழப்பி வரும், குழப்பத்துக்கு உள்ளாக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பேச்சாளர்களுடைய பொழுதுபோக்காக இருக்கக்கூடியதாக அடிப்படையில் இல்லாமல் நம்முடைய பாடமாதிரியாக இருக்கக்கூடியவர் ஜீவா என்பவர் இந்த கொள்கைகளுக்கு எதிரின் அடிப்படையில் செயல்பட்டார் என்று சொல்லலாம். ஒரு சில கருத்துக்களை விரிவாக சொல்லி புரிய வைத்து விட்டால் போதும் என்பதே அவருடைய எண்ணம். ஆக ஜீவாவினுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியாக கருத்துக்களை எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அள்ளி குமிக்க விடாமல் மக்களினுடைய சிந்தனைகளை மூளைகளை குழப்பத்துக்கு உண்டாக்காமல் ஒரு சிறு கருத்துக்களை அதை சொல்ல வேண்டியதை சுருங்கச் சொல்லல் விளங்க வைத்தல் என்று சொல்லக்கூடிய இலக்கண நெறியின் அடிப்படையில் விரிவாக சொல்லி புரி வைத்து விட்டால் போதும் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருந்திருக்கிறது மாணவர்களே. அது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. வான வேடிக்கைக்காரன், வானத்தில் வேடிக்கை காட்டக்கூடியவன், அதாவது தீபாவளி அன்றைக்கி பண்டிகை காலகட்டங்களில் பார்க்கும்போது இந்த வெடி இதெல்லாம் வெடித்து அதை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி வான வேடிக்கை காட்டக்கூடியவன் நாளிக்குள் திணிக்கின்ற மருந்து என்கிறது என்ன செய்த அப்படின்னா கொஞ்சம்தான் இருக்கும். அது மாதிரி 2 கைப்பிடி விஷயம்தான் எடுத்துக்கொள்வார். அதை வைத்துக்கொண்டு அந்த மேடை மீது ஏறி அதற்கு நெருப்பு வைப்பதைப் போல அதிலிருந்து வர்ண ஜாலங்கள் அடிப்படையில் பேசுவார். அந்த வர்ண ஜாலங்களாக தோன்றக்கூடியது எப்படி இருக்குன்னா, அந்த வெடி என்பது வானத்தில் சென்று வெடித்து அது கீழே வருகின்ற போது நம் மக்களுடைய பார்வையில் எவ்வாறு பல வண்ணங்களாக காட்சியளிக்கின்றதோ அதை போலவே பச்சை, சிவப்பு, மஞ்சள் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் எடுத்துக்கொண்ட 2 கைப்பிடி விஷயத்தின் வாயிலாக மேடை ஏறி அதற்கு நெருப்பு வைப்பதைப் போல, அக்கினி பிளம்புகளைப் போல, தீப்பந்தத்தைப் போல கொழுந்துவிட்டு எரியக்கூடிய வகையில் உணர்ச்சியோடும் கற்பனையோடும் ஆற்றலோடும் எழுச்சி கொண்ட வார்த்தைகளோடும் மெடுக்காக பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார் மாணவர்களே. அது குடையாய் இறங்கி வந்து மாலையாய் வரும் என்பதைப் போலவே அந்த வான வேடிக்கைக்காரனுடைய அந்த செயலைப் போலவே நம்முடைய பாடத்திலே சார்ந்த ஆசிரியராயின சம்பந்தப்பட்டவரான ஜீவானந்தம் அவர்களுடைய பேச்சாற்றல் 2 கைப்பிடி விஷயத்தை எடுத்து வான வேடிக்கையை போல வெடித்து சிதறக்கூடிய ஆற்றலை உருவாக்கக்கூடிய சிந்தனை கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார் மாணவர்களே. அவரை தொடர்ந்து பசுமையான எண்ணங்கள், அவருக்கு தொடர்ந்து அவருடைய பாடப்பகுதியை தொடர்ந்து பசுமையான எண்ணங்கள் பேச்சுக்களை அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தது. இப்போது மேடையில் ஒரு நாற்காலி காலியாகிவிட்டது. அது இனிமேல் என்றைக்கும் காலியாகவே தான் கிடக்கும். பசுமையான எண்ணங்கள் நம்முடைய மனதில் இருந்து என்றைக்கும் நீங்காத தருணங்கள், அதான் மலரும் நினைவலைகள் சொல்லக்கூடிய வகைகள்.
அந்த அடிப்படையில் பேச்சுக்களை அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தது என்று சொல்லலாம். இப்போது அந்த மேடையில் ஒரு நாற்காலி என்னவாயிருக்கிறது? காலியாக இருக்கின்றது. இனிமேல் அது என்னவாயிருக்கும்? காலியாகவே தான் கிடக்கும். நான் ஒரு பள்ளி மாணவன், படித்து கொண்டிருக்கின்றேன், படித்து கொண்டே இருப்பேன் என்ற எண்ணம் எப்போதும் அவர் மனதில் பசுமையாக இருந்தது போல் இருக்கிறது. ஜீவானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சாளரினுடைய மனதில் எப்படிப்பட்ட ஒரு உணவு இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், நான் ஒரு பள்ளி மாணவன், படித்து கொண்டு இருக்கின்றேன், படித்து கொண்டேயும் இருப்பேன் என்ற எண்ணம் எப்போதும் அவர் மனதில் பசுமையாக எண்ணங்கள் அடிப்படையில் இருந்திருக்கிறது. அவர் கரைத்து குடித்துவிட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கத்துக்குட்டியாக கூடிய சாதாரண பள்ளி மாணவனாக இருந்தாலும் சரி, அவர் அடியவனாக இருந்தாலும் சரி, தொண்டனாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் தன்னை தவிர்த்து எதிர்ப்பதமாக இருக்கின்ற இரண்டாம் நபர், மூன்றாம் நபர்களுடைய எவராக இருந்தாலும் அவரிடம் பேசினாலும் கூட அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர். இதுதான் ஒரு பேச்சாளருக்கான சிறந்த பண்பு இருக்க வேண்டும் மாணவர்களே. எவ்வாறு எனில், தனக்கு எல்லாமே தெரியும், தன்னை விட யாருமே இங்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வாழக்கூடாது. தனக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை சாதாரண படிப்பறிவு இல்லாத மனிதன் கூட பேசினாலும் அதை செவி கொடுத்து வாங்கணும், கேட்கணும். அத்தகைய ஆற்றல் இருந்தால்தான் சிறந்த படைப்பாளன், பேச்சாளன் சொல்லணும். அந்த அடிப்படையில் சாதாரண கற்றுக்குட்டி அவரிடம் பேசினாலும் கூட அதையும் காது கொடுத்து கேட்கக்கூடியவர். தனக்கு தெரியாத விஷயங்கள் பிறருக்கு தெரிந்திருக்கும் என்ற எளிய உண்மை எப்போதும் அவர் மனதில் நீங்காத வண்ணம் நினைந்து கொண்டே இருக்கக்கூடியது அவருடைய பசுமையான எண்ணங்களாக இருக்கின்றது போல மாணவர்களே. இவரை தொடர்ந்து அடுத்ததாக பார்க்கும்போது, ஆற்றில் விழுந்த கிளை எவ்வாறு அது ஆற்றோடு செல்கிறது பார்த்தோமையானால், நீரோட்டத்தினுடைய அந்த வேகத்துக்கு ஏற்ற வகையில் சிக்கி கன வேகமாகவும் ஓடும் சுழி என்று சொல்லக்கூடிய அந்த சுழிக்குழியில் அகப்பட்டு சுற்றி கொண்டும் இருக்கும். சில சமயங்களில் கரையோடு ஒதுங்குகிறவும் செய்யும். மீண்டும் என்ன செய்யும் என்றால், தண்ணியினுடைய வேகம் என்பது, நீரோட்டம் என்பது கிடைக்கின்ற போது ஓடவும் செய்யும். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் வாழ்ந்த பிறந்த சொரிமுத்து ஆற்றில் கிளையை போட்டால் போல வாழ்ந்திருக்க வேண்டியவர்தான். ஆனால் அவரோ இயற்கையின் விதிகளை மறுத்து எதிர்நீச்சல் போட துணிந்தார் என்று சொல்லமையானால் அது மிகையாகாது மாணவர்களே. ஆக இங்கே ஜீவானந்தம் என்று சொல்லக்கூடியவருடைய உண்மையான பெயர் என்னவென்றால் சொரிமுத்து என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அப்படிப்பட்டவர் இயற்கையினுடைய விதிகளை எல்லாம் மறுத்து எதிர் நீச்சல் போட்டு துணிந்து வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்ல முடிகிறது. அதை நாம் தெரிந்து கொள்ளவும் முடிகிறது. அவரை போலவே அத்தகைய அறிஞரை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை, பழந்தமிழ் இலக்கியத்தை யாரும் அவர் காதில் ஓதவும் இல்லை. சொரிமுத்துவுக்கும் தலைவர் ஜீவாவுக்கும் உள்ள இடைவெளி கொஞ்ச தூரம் அல்ல. அதை ஒரு கணம் எண்ணி பார்த்தால் அவருடைய சாதனை என்பது தெரியும் என்பதை இங்கே நினைவுபடுத்திக்கொண்டு செல்கிறது மாணவர்களே. சொரிமுத்தாக இருந்திருந்தால் அவருக்கு இத்தகைய புகழ் கிட்டுமா என்றால் கிடைக்காது. அதை தனக்கான பெயரை மாற்றிக்கொண்ட அந்த ஜீவா என்ற ஜீவானந்தமாக அவர் பேச்சு உலகில் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த சாதனைகளை பார்க்கின்ற போது இருவருக்குமான தொடர்பு இடைவெளி எவ்வளவு என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக அத்தகைய ஒரு கணம் நாம் எண்ணி பார்த்தால் அவருடைய சாதனைகள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளிக்கிறது. இதனைத் தொடர்ந்து என் வாழ்வு என் கைகளில் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உரியவராக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கின்ற போது அவருடைய நம்பிக்கை பலித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். கடவுளின் முன் ஏற்பாடுகளை முடிந்த மட்டும் அவர் தகர்த்து எறிந்து விட்டார் என்று சொல்லலாம். கடவுளின் முன் ஏற்பாடுகளை முடிந்த வரைக்கும் அவரே தகர்த்து எறிந்து விட்டார் என்று சொல்லலாம். நீரில் விழுந்த கிளை மலைக்கு சென்று விட்டது. எனினும் மரணம் இன்னும் கடவுளுக்குத்தான் சொந்தம். பேரோசை
காற்றில் கலந்து விட்டது என்று சொல்லலாம். இவ்வாறு என்றால் கடவுளினுடைய முன்னேற்பாடு, அதாவது பிறக்கின்ற போது இறப்பு என்பதை படைத்து கொண்டவன் தான் அந்த கடவுள். அத்தகைய காலகட்டத்தினுடைய முன்னேற்பாடுகளை அறிந்து கொண்டதனாலவோ என்னவோ தான் மடியும் காலத்திற்கு உள் முடிந்தவரை தான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து அதற்கேற்ற வகையில் கடவுளுடைய கொள்கைகளை அறியாமைகளெல்லாம் தகர்த்து எறிந்த சாதனைக்குரியவராக வாழ்ந்திருக்கிறார். நீரில் விழுந்த கிளை பல நீரோட்டங்களுடைய சுழற்சியின் அடிப்படையில் எவ்வாறு மலைக்கு சென்று விடுகிறதோ அதே போலவே மரணம் இன்னும் கடவுளுக்கு தான் சொந்தமாக இருக்கிறது. ஆனால் பேரோசை ஜீவானந்தம் என்று சொல்லக்கூடிய ஜீவா அவர்களுடைய அந்த பேச்சாளி, பேச்சாற்றல், பேச்சு கலை, அந்த பேச்சு என்று சொல்லக்கூடியவை என்னவைத்தது? காற்றில் கலந்திருக்கக்கூடிய பேரோசைகளாகவே கலந்து விட்டது என்று நாம் உணர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களே. இவ்வாறாகத்தான் நம்முடைய பாடப்பகுதியானது காற்றில் கலந்த பேரோசைன்னு சொல்லக்கூடிய கட்டுரையின் வாயிலாக அமைக்கப்பட்டிருக்கிற சுருக்கப்பட்ட வடிவம் தான் இது. ஆக இது ஒரு விரிவான பகுதியாக இருந்ததை நமக்கு சுருக்க அமைப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை வடிவானது தான் இந்த உரைநடை பகுதியில் தரப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இதனைத் தொடர்ந்து இந்த பாடத்தின் வாயிலாக நாம் என்னென்னலாம் தெரிந்து கொண்டோம் என்பதை ஒரு சின்ன நினைவலைகளாக மீண்டும் நாம் உரைநடையாக தெரிந்து கொள்ளலாம், ஒரு சுருக்க கதையாக. அதைத் தொடர்ந்து இவர் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். 21/8/1907, 18/1/1963 ஆக 40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரு. சிறந்த பொது உடைமை தலைவராக வாழ்ந்திருக்கிறாரு. ஏறத்தாழ 7 ஆண்டுகள் சிறையிலேயே கழித்தவர் தன்னுடைய வாழ்நாளை. தன்னை நாத்திகனாகவே அறிவித்து கொண்டு வாழ்ந்தவர். பாரதியினுடைய பாதையை பின்பற்றி சென்றவர். 1952 வண்ணாரப்பேட்டையில் எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவருடைய பெற்றோர் பட்டத்தான் பிள்ளை, உமையம்மாள் என்பவர்கள். ஆனால் பெற்றோர்கள் இட்ட இவங்களுக்கு பெயர் சொரிமுத்து. இது ஐயனார் சொல்லக்கூடிய சாமியினுடைய இயற்பெயர். ஜீவா இளம் வயதிலேயே மனதை கவர்ந்தது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா காந்திஜியினுடைய கொள்கைகள் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இவர் 9ஆம் வகுப்பு பயில்கின்ற போது முதல் கவிதை நூலை எழுதியிருக்கிறாரு. அது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா காந்தி குட்டல் கதரையும் சேர்த்து கொண்ட அடிப்படையில் எழுதப்பட்டது. 10ஆம் வகுப்பு படிக்கின்ற போது சுகுணராஜன் அல்லது சுதந்திர வீரன் என்று சொல்லக்கூடிய நாவலை அவர் எழுதியிருக்கிறாரு. ஞான பாஸ்கரன் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இவரே எழுதி இவரே அரங்கேற்றி செய்த ஆற்றலுக்குரியவர். அன்றைக்கு வாழ்ந்த காமராசர் என்று சொல்லக்கூடிய அளப்பரிய மனிதருடைய எதிரணியில் இருந்தவர் தான் இந்த ஜீவான்னு சொல்லக்கூடிய வகையில் ஜீவானந்தத்தை சுட்டி காட்டுகிறது. இப்படி வாழ்ந்த ஜீவாவினுடைய மனதை கவர்ந்த பேச்சு யாருன்னு பார்த்தோம்னா திரிகூட சுந்தரம் பிள்ளையினுடைய பேச்சை சுட்டி காட்டுகலாம். பகத்சிங்கு தூக்கிலிடப்பட்ட காலம் தூக்கு தண்டனையை ஏற்காமல் ஜீவா சீறி எழுந்தவர் என்று சொல்லலாம். சிறையிலிருந்து பகத்சிங் எழுதிய நான் ஏன் நாத்திகனானே என்று சொல்லக்கூடிய நூலை ஜீவாவே மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாரு. பெரியார் புத்தகத்தை வெளியிட்டார். ஜீவாவை கால் சங்கிலியால் கட்டி சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க திருச்சியில். பெரியார் புத்தகம் எல்லாம் சம்பந்தமான புத்தகங்களை வெளியிட்டதுனால இவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த காவல் அதிகாரிகளெல்லாம் சங்கிலியால் காலில் கட்டி திருச்சி ஜெயிலில் கொண்டு அடிச்சிருக்கிறாங்க. பிறகு சோசலிச கொள்கையில் ஈடுபட்டதுனால தன்னுடைய தவறுக்கு அவருடைய அப்பாவை முன் வந்து மன்னிப்பு கேட்ட வெறும் மனிதராக வாழ்ந்திருக்கிறார். பிறகு தந்தையை விட்டு 17 வயதிலேயே அவர் அப்பா அம்மாவிலிருந்து விட்டு வெளியேறினார் வீட்டை விட்டு. வாவேசு ஐயர் நடத்திய தேசிய குடும்பத்தின் ஜீவா அவர்கள் ஆசிரியர் பணியாக வாழ்ந்திருக்கிறாரு, சேர்ந்திருக்கிறாரு. கடலூரில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மகளாக இருக்கக்கூடிய கண்ணம்மாவை மனம் செய்தவர். கலப்ப மனம் அடிப்படையில் கண்ணம்மாவுக்கு குமுதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்த பிறகு அவங்க மறைஞ்சிட்டாங்க. பிறகு 1948 மீண்டும் கலப்பு திருமணமாக பத்மாவதின்னு சொல்லக்கூடியவங்களை திருமணம் செஞ்சு 3 குழந்தைகளாக உஷா, உமா, மணிக்குமார் என்று 3 குழந்தைகளையும் பெற்றெடுத்தவர். இவருடைய இறுதிக்கால செயல்பாடுகளாக கலை இலக்கிய பெருமன்றம் என்ற கொள்கையை பரப்ப 1961 ஜனசக்தி என்ற நாளிதழை தொடங்கினார்.
1959 தாமரை இதழ் வாயிலாக அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. 1933 பெண்ணுரிமை கீதாஞ்சலின்னு சொல்லக்கூடிய முதல் கவிதை நூலை இவர் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. இதோடு சேர்த்து சட்டமன்றத்தில் பிச்சைக்காரர்கள் பற்றி விவாதத்தை எடுத்து உரைக்கின்ற போது அங்கே வள்ளுவருடைய மேற்கோள்களாகிய இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகையற்றான் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்து நினைவூட்டி சட்டமன்றத்துக்கு ஒரு எழுச்சியான பேச்சுக்களை வெளிப்படுத்திய சாதனைக்குரியவராக வாழ்ந்திருக்கிறாரு. 1954 ராஜாஜி பதவி விலக காமராஜர் முதல்வராக மாறினார். இந்த மாதிரியா வாழ்ந்த இவர் பொது உடைமைவாதியாகிய ஜீவா 1933 ஜனசக்தியின் வாயிலாக தொழிலாளருடைய பாதுகாப்பு கழகம், கம்யூனிஸ்ட் சார்பாக தொழில் சங்கம் அமைப்புகளை எல்லாம் உருவாக்கினார். 1930 சுயமரியாதை இயக்கத்தை என்ன பண்ணார் அப்படின்னாக்க கட்டி காப்பாற்றினார். 1932 சிறையில் அடைக்கப்பட்டார். ஒத்துழைமை இயக்கத்தில் ஈடுபட்டதால் சீன படையெடுப்பை எதிர்த்து கடும் பிரச்சாரத்தை செய்திருக்கிறவர். 1948 கம்யூனிஸ்ட் தடை செய்யப்பட்ட போது பிறகு இலங்கைக்கு சென்று மார்க்சிய கல்வி முறையை பயில்வதற்காக முதன்மைப்படுத்தியவர். மார்க்சிய கருத்துக்களை தமிழில் பரப்புவதற்கு பல சொல்லாட்சிகளை உருவாக்கியவர். சோசலிச சரித்திரம், சோசலிச தத்துவங்களை எல்லாம் உருவாக்கியவர். இப்படி வாழ்ந்த ஜீவா அவர்களே இலக்கிய சுவை, தமிழ தேசத்தினுடைய சொத்து, புதுமை பெண், மொழியை பற்றி மேடையில் ஜீவா, மதமும் மனித வாழ்வும், சோசலிஸ்ட தத்துவங்கள், ஈரோட்டு பாதை சரியா, சங்க இலக்கியத்தினுடைய புதிய பார்வை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நூல்களையும் இவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார் மாணவர்களே. இதைத் தொடர்ந்து நம்முடைய பாடப்பகுதியை பார்த்தோம்னா ஆனால் என்னென்ன செய்திருக்கிறார் என்றால், இலக்கிய மேடைகளில் ஜீவா ஏறினால் அவரது பேச்சை ரசிக்க அக்காலத்தில் இளைஞர்கள் திரண்டு வருவார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆற்றலை பெற்றிருக்கிறார் போல. ஒரு தேர்ந்த தமிழறிஞர் போல அவர் நான் ஆடுவதை கவிஞர்கள் தமிழறிஞர்களும் பெரிதும் ரசிப்பார்கள். அத்தகைய ஆற்றலை பெற்றவராக வாழ்ந்திருக்கிறார். அக்காலத்தில் அது எல்லா தலைவர்களுக்கும் கிடைக்காத பேர் என்று சொல்லக்கூடியவைகளை பேச்சாற்றலை கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலை ஒளி உண்டாகும் சொல்லக்கூடிய பாரதியினுடைய வாக்குக்கு ஏற்ப வாழ்ந்தவர். அதை அடிப்படையிலேயே பேசியவர். எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது காரைக்குடி கம்பன் கழக மேடையில் ஜீவா பேசத் தொடங்கினார். கம்பன் கண்ட தமிழகம் காட்சிகளாய் விரித்து ஓடத் தொடங்கியது என்று சொல்லலாம். காலம் மறந்து செவிகளையே கண்களாய் கண்டு மகிழ்ந்தது என்று புகழுக்குரிய வகையில் அந்த கம்பன் கழக மேடையில் ஜீவானந்தம் பேசியிருக்கிறார். 35 நிமிடம் முடிந்தது. ஷா கணேசன் சொல்லக்கூடிய அந்த அவை தலைவரானவர், தலைமை வைத்தவர் சுவிட்சை அழுத்த சிவப்பு விளக்கம் எரிந்தது. இருப்பினும் ஜீவா பேசினார், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். 70 நிமிடம் என்று சொல்லக்கூடிய வகையில் நேரம் பேசியிருக்கிறார். கம்பன் கழகத்தில் பேசியது இந்த மாதிரியாக யாருமே இல்லை, இவர் ஒருவர் மட்டும்தான். ஜீவா பேசி முடித்ததும் தலைமை வகித்த ஆசா ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மகன்தான், அப்பா தான் சரவணார் அப்படிங்கிறவர். நான் சென்னையிலிருந்து புறப்படும் போது அழைப்புதலை பார்த்து இருக்கிறேன். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜீவானந்தம் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் இலக்கியம் பற்றி என்னதான் பேசப் போகிறார், இவர் வேறு ஜீவானந்தமாக இருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் இங்கு வந்த பின்புதான் கம்யூனிஸ்ட் ஜீவானந்தம் என்பதை அறிந்தேன். அவரை பார்த்த பின்பும் இலக்கியத்தை பற்றி புதிதாக இவர் என்ன பேசிவிடப் போகிறார் என்ற எனது எண்ணம் மாறிவிடவில்லை. இவர் பேசுவதற்கு முன் எனக்கு இருந்த எண்ணம் வேறு, இவர் பேசிய பிறகு எனக்கு இருந்த எண்ணம் வேறு என்று சொல்லி பாராட்டுக்குரிய சிறப்புக்குரியவராக அங்கே தன்னுடைய பேச்சாற்றலால் அங்கே வந்திருக்கக்கூடிய தலைமை வைத்த மனிதரையே கவர்ந்த சாதனைக்குரியவராக வாழ்ந்திருக்கிறார் மாணவர்களே. ஆக நம்முடைய பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த காற்றில் கலந்த பேராசியின் வாயிலாக எளிமையான தலைவர்களுடைய வாழ்க்கையில் பல பேர் இருக்கின்ற மாதிரி நம்முடைய பாடப்பகுதியக்கூடிய ஜீவானந்தம் பற்றிய வாழ்க்கை வரலாறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜீவா வளர்ந்த கனவு, அவருடைய கொள்கையை, அவருடைய நம்பிக்கைகளை எப்படி உருவாக்கிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். பேச்சுக்கலையினுடைய உச்சம் என்பதற்கு தேவையான கருத்துக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. சாமானிய தலைவரான அவர் எப்படி வரலாறு படைத்தார் அப்படிங்கிறத உருவாக்க முடியுது. திருவாங்கூருடைய வெள்ளப்பெருக்கில் அவர் கலந்து கொண்டதன் வாயிலாக அவர்
அந்த சிறு நிகழ்வானது அவருக்கு முதன்மையான தலைவன் என்ற அமைப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறது போல தெரிகிறது. ஜீவாவினுடைய இறப்பு செய்தி எப்படி பாடப்பகுதியில் அறிமுகமாகி இந்த பாடம் சென்றது, அது எப்படியெல்லாம் மக்களுடைய மனநிலையில் உருவாகி இடம் வைத்திருக்கிறது என்பதை உணர்த்து வைக்கிறது. மேடையில் வாழ்ந்த மனிதர் மின்சக்திக்கு ஒளி உருவமே தந்தவர் என்று சொல்லக்கூடிய வாழ்ந்திருக்கிறாரு. ஜீவாவினுடைய கொள்கைகளும் நம்பிக்கைகளும் எப்படி உருவானது, பேச்சுக்கல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வரம் அவருக்கு எப்படி கிடைச்சது, நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல விளக்கத்தை தந்து அவர் தன்னுடைய பேச்சாற்றலை பேசி மக்களை எல்லாம் கவர்ந்து அங்கே குடையாக வர்ணஜாலங்களாக மக்களை கவர்ந்து இழுத்தவர். என் வாழ்வு என் கைகளில் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைக்குரியவராக வாழ்ந்து சென்றவர் தான் நம்முடைய பாடப்பகுதியைச் சேர்ந்த ஜீவானந்தம் அவர்கள். ஆக மாணவர்களாகிய நீங்கள் இந்த மாதிரியான அந்த சிறு பருவ காலகட்டங்களே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கின்றது போலவே உங்களுக்குள்ளும் ஒவ்வொரு தன்மை இருக்கின்றது, திறமை இருக்கிறது. அவற்றில் பேச்சாளராக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அத்தகைய பேச்சால் இன்றைக்கு பல பேர் உலகறிய சாதனைகளை படைத்திருக்கிறார் என்பதை இங்கே ஜீவானந்தம் என்பவரை நாம் முன்னோடியாக எடுத்துக்கொண்டு நமக்கான படைப்பாற்றலாக இருக்கிற அந்த பேச்சுக்கலையை வளர்த்துக்கொள்வோமாக மாணவர்களே.